ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்பிள் கேக் ஆர் ஜீப்ரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோலேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டையுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கர்ட், அதுக்கப்புறம் சுகர், வெஜிடபிள் ஆயில், அப்புறம் 3/4 கப் மைதா, இல்லைனா நீங்கள் கேக் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கோங்க, வெனிலா எசன்ஸ், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு. நான் 3மே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் கர்டை போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 by 1 மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டை இன்க்ரீடியன்ட்ஸ் கேக் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் பீட் பண்ணாமல் மெதுவாக லம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்டரை நான் 2 ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நம்ம வெனிலா கேக் ஃப்ளேவரும், ஒன்றில் சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறனால நமக்கு பேட்டர் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேன் பேட்டர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாக்லேட்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கேக் பேனோட சென்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலாலேருந்து ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி 1 by 1 போடணும். ஃபஸ்ட்டு சாக்லேட், வெனிலா, திரும்ப அதுக்கப்புறம் சாக்லேட், வெனிலா, இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்சைட் வர மாதிரி ஒன்று, அவுட் சைட் வர மாதிரி ஒன்று.
ஸோ 4 பக்கமும் ஈவனாக வந்து பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கேக் பேட்டரை வந்து 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் 15 to 20 minutes பேக் பண்ணிட்டு வரணும். ஸோ வாங்க நம்ம கேக்கை பேக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம கேக் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ரெண்டுமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.